சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் கரூர் கோர சம்பவத்திற்கு பிறகு அரசு நடவடிக்கைகள், காவல்துறையின் நடவடிக்கைகள், நீதிமன்ற தீர்ப்பு, ஊடகவியலாளரின் விவாதங்கள், தலைவர்களின் அறிக்கைகள், பேட்டிகள், கருத்துக்கள், மக்களின் எதிர்வினைகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்திற்கு வணக்கம். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அந்த தாவேகா தொண்டர்கள் என்கிற அந்த இளைஞர் பெருங்கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்கள நம்ம கரிச்சு கொட்டிட்டே இருக்கிற மாதிரி தோணுது, திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு பையன் தப்பு செய்யறான்னா நீ தப்பு செய்யற அப்படின்னு சொல்றது மட்டுமே ஒரு பொறுப்புள்ளவங்க செய்யற காரியம். இது தப்புடான்னு அவரை திருத்துறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்ம நாட்டுக்கு என்ன இருக்குன்னா இளைஞர்கள் கூட்டம், மேன் பவர். அந்த மேன் பவர், அந்த சக்தி, மனித வளம் இருக்குல்ல, அது வீணா போயிடக்கூடாதுங்கிற அக்கறை எல்லாத்துக்கும் தேவை. அதனால ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி புறப்பட்டு இருக்கிற அந்த தாவேகா இளைஞர்களை நம்ம எப்படி நல்வழிப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்ம நோக்கமா இருக்கு, அவசியமா இருக்கு, அக்கறையா இருக்கு. எப்பவுமே சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு பெரிய பிணைப்பு இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எங்க ஊர்ல கார்த்திகேய கொட்டாயின்னு ஒரு ஓலை கொட்டாய், சினிமா கொட்டாய் ஒன்று திறந்தாங்க. முதல் நாள் முதல் காட்சி இலவசம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த படத்து பேரு பக்த பிரகலாதா. அப்போ ஓசல கிடைக்குதுன்னு நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது உள்ள போந்துட்டோம். அந்த படத்துல ஒரு குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கும், அதை சுத்தி ஒரு நாகப்பாம்பு ஒன்று சுத்தி சுத்தி வரும். அந்த கூட்டத்துல இந்த துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, இருக்கிறவர்கள் சொல்றோமே, அந்த பெருமக்களும் வந்திருக்காங்க. படம் முடிஞ்சது, போயிட்டாங்க. அடுத்த நாள் படம் பார்த்துட்டு இருக்கோம், மறுபடியும் அந்த காட்சி வருது. குழந்தை படுத்துட்டு இருக்கு, ஒரு நாகப்பாம்பு வந்து வேன்னு சுத்திட்டு இருக்கு. திடீர்னு அந்த நரிக்குறவன் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் எந்திரிச்சு தான் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அந்த பாம்பை குத்துறன்னு ஸ்கிரீனை குத்தி கிழிச்சிட்டான். ஸ்கிரீன் டமார்னு விழுந்துருச்சு, சினிமா காட்சி ரத்தாயிடுச்சு. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அந்த திரையில ஓடுறது காட்சி, அது ஒரு திரைப்படம் அப்படின்லாம் நம்ம நினைக்கல, நிஜம்னு நினைக்கிறோம். அதுதான் சினிமாவுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு, தொடர்பு. இன்னும் பாமரர்கள் இன்னைக்கும் இவ்வளவு அறிவியல் முன்னேறின காலத்துல கூட சினிமாவையும் தங்களையும் பொருத்தி பார்க்கறதுதான் இயல்பு. ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் தியாகராஜ பாகவத். அவர் வந்து சென்னையில இருந்து திருச்சிக்கு தொடர் வண்டி ட்ரெயின்ல போறாரு அப்படின்னா அவர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு, பார்க்க முடியாது. ஆனா அந்த ட்ரெயின்ல அவர் போறாரு அப்படின்னு வழிநடுக மக்கள் திரண்டு நின்று அந்த ட்ரெயினுக்கு டாட்டா காட்டுவாங்களாம். அவர் அதை பார்க்கவே மாட்டாரு, மக்களும் அவரை பார்க்க மாட்டாங்க. அவர் மேல் இருக்கிற அந்த மோகம்னு சொல்லலாம், அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு காலகட்டம் மாறும்போது எம்ஜிஆர், அவரு சூப்பர் ஸ்டார். அவருக்கு ஒரு போஸ்டர் விட்டுருவாங்கல்ல, செவத்துல போஸ்டர் விட்டுருப்பாங்க, அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு போய் வீட்டுல பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர் மேல ஒரு தீராத பற்று கொண்ட தமிழ் சமூகமும் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அவர் அரசியலுக்கு வந்தாரு. கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கும். 20 மணி நேரம், 25 மணி நேரம், 2 நாள் எல்லாம் காத்திருந்து அவரை பார்ப்பாங்க. அந்த தகதக முகம், அவருடைய பேச்சு, அவருடைய ஸ்டைல், அவருடைய சுறுசுறுப்பு, இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு நேரம்னாலும் நின்று அவரை பார்த்துட்டு போவாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி கோர சம்பவங்கள்லாம் நடக்கல. ஆனா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அவர் கையாண்ட விதம்னு ஒண்ணு இருக்கு. பேசி முடிச்சுன்னு லட்சக்கணக்கான பேர் நிக்கிற அந்த கூட்டத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாராம், முதல்ல பெண்களும் குழந்தைகள்லாம் கூட்டத்தை விட்டு வெளியே போங்க, நான் ஆண்கிட்ட சில தகவல் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாரு. தலைவரே சொல்லிட்டார்ல அப்படின்னு பெண்கள் குழந்தைகள்லாம் குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. எல்லாம் போனதுக்கு பிறகு ஆண்கள்கிட்ட சொல்லுவாராம், அவங்கெல்லாம் பாதுகாப்பா போகணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னேன், மேட்ரு தான், ரெட்டையில மறந்துடாதீங்கன்றுவாராம். அப்படி அந்த கூட்டத்தை எம்ஜிஆர் கட்டுப்படுத்தினார். அது மாதிரி சிவாஜி கணேசன் நடிச்ச படங்களுடைய வசனங்களை பேசுறது அவருடைய ரசிகர்கள் அப்படி. அதுக்கப்புறம் காலகட்டம் வரும்போது ரஜினிகாந்த், அவர் போட்ட மாதிரியே பெல் பாட்டம் போடுறது, அவரு மாதிரியே தலை சீவிட்டு கலக்கி விடுறது, அவரு மாதிரியே சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறது, அவரு மாதிரியே நடிக்கிறது, நடக்கிறது, இது அவருடைய ரசிகர்கள் அவரை தூக்கி வச்சு கொண்டாடி அவரை மாதிரியே தங்களை மாத்திக்கிறது. சமகாலத்துல பாத்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன், அதுக்கப்புறம் அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கே பாக்யராஜ், கிராமத்து மக்கள்கிட்ட நிரந்தர இடம் பிடிச்சவர். எம்ஜிஆர்னால தன்னுடைய திரை வாரிசு அப்படின்னு அறிவிக்கப்பட்டவர் கே பாக்யராஜ். அவரு மாதிரி எல்லாத்தையும் காமெடியா ரசிக்கிறது, அது அந்த மாதிரி லட்சக்கணக்கான ரசிகர்கள். அதே மாதிரி சமகாலத்துல டி ராஜேந்திர அவர்கள், அவருதான் வந்து காதல்ல தோத்து போனா தாடி வளர்த்திக்கணும், வைகை கரை காத்தே நில்லு
அப்படின்னு பாட்டு பாடணும் அப்படிங்கிறத திரையுலகில் முதல் சொன்னது அவருதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமராஜன், அவரு போடுற மாதிரியே கலர் சட்டையை போட்டு, கலர் சட்டை அமோக விற்பனை. அந்த ப்ளூ கலரும் மஞ்சள் கலர் சட்டைன்னா கிராமத்துல எல்லாருமே அந்த கலர் சட்டை தான் போடுவான். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் அவருடைய ரசிகர்கள் வந்து அவர் அப்படி ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக் மோகன், அவரு காதலை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியே தன்னுடைய காதலிகிட்ட லவ் எக்ஸ்போஸ் பண்றது அவருடைய ரசிகர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய், அஜித் குமார். அஜித் குமாருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருப்பாங்க. அவர் பேசுற மாதிரி பேசுறது. எனக்கு தெரிஞ்சு அஜித் குமார் வந்ததுக்கு அப்புறம் தான் நரமுடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இளைஞர்களே கூட நரமுடியை அப்படியே விட்டுறதுங்கிற கலாச்சாரம் அஜித்னாலதான் வந்தது. தனுஷ் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அவர் மாதிரி எளிமையா, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி, கொஞ்சம் சென்சிட்டிவா, சுறுசுறுப்பா, எதையும் நடந்து போறது இல்லை, அப்படி தாண்டி போற அந்த ஸ்டைலு, அதெல்லாம் தனுஷுகிட்ட இருந்து வந்தது. அது மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் நக்கலா பேசுறது, காதலி கிட்ட கொஞ்சம் குறும்புத்தனமா பேசுறது, இதெல்லாம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள். இப்படி எல்லா கதாநாயகர்களுக்கும் ரசிகர்கள் உண்டு. அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை மாதிரி தன்னை உருவகப்படுத்திக்கிறது, அவர் மாதிரி தங்களுடைய ஆக்டிவிட்டிஸை மாத்திக்கிறது. இதுதான் சினிமாவுக்கும் ரசிகர்களுக்குமான பந்தம். அதனாலதானங்க படம் ரிலீஸுங்கும் போது கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்றான். அது முட்டாள்தனமானது. ஆனால் அந்த ஹீரோவோட தன்னை அப்படி பிணைச்சிக்கிறது, உருவகப்படுத்திக்கிறது. அதே மாதிரி அரசியல்ல பாருங்க, பெருந்தலைவர் காமராஜர், சுதந்திர போராட்ட தியாகி, தமிழ்நாடு முதலமைச்சர். உங்களுக்கு தெரியும், அவர் ஒன்றும் பெரிய பேச்சாளர் இல்லை, ஆனா அவருடைய எளிமை மக்களுக்கு பிடிச்சிருந்தது. அவரே ஒரு போயிட்டு இருக்கும்போது, முதலமைச்சரா போயிட்டு இருக்கும்போது, முன்னாடி ஒரு சைரன் வண்டி போயிட்டு இருக்கும்போது, இது எதுக்குன்னு கேட்கிறாரு போலீஸ் அதிகாரி கூப்பிட்டு, வண்டி நிறுத்தி, இது என்ன முன்னாடி சாவு வீட்டுல கத்திட்டு போற மாதிரி போகுது, இது என்ன? அது என்ன? இல்லையா, அது உங்க பாதுகாப்புக்கு எஸ்கார்டுன்னு சொல்றாங்க. எனக்கு எதுக்கையா பாதுகாப்புனாரு? இல்லைங்கய்யா, நீங்க முதலமைச்சர், இது நான் சுதந்திரத்துக்காக போராடின தாகி, இது ஒரு சுதந்திரமான நாடு, இது என்னுடைய மக்கள், என் மக்கள்கிட்ட இருந்து என்னை எதுக்கு பாதுகாக்கணும், முதல்ல அதை கட் பண்ணி அனுப்பியா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது பெருந்தலைவர் காமராஜர். அவரு போகிற கூட்டங்களில் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க, எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா, அவர் பேசாத பேச்சா? எத்தனை பல்கலைக்கழகங்கள், அமெரிக்க பல்கலைக்கழகம், லண்டன் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பேசுற பேச்சு. அவரு பேசினார்னா அப்படி கூட்டத்தில் இருக்கிறவன் அப்படி இருப்பான். கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பேசினாரோ அந்த கருத்தை சிந்திச்சுக்கிட்டே போவான். ஒரு கடையை உடைக்கணும்னு தோணாது, மரத்துல ஏறணும்னு தோணாது, ஒருத்தனை சட்டை பிடிக்கணும்னு தோணாது, குடிக்கணும்னு தோணாது. அவர் பேசின கருத்துக்களை உள்வாங்கிட்டு அதை சிந்திச்சுட்டே போவான். சிந்தனையை தூண்டுகிற பேரறிஞர் அண்ணாவினுடைய உரை பேச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அவரும் அப்படிதான். அவர் பேசும்போது அந்த பேச்சு பாத்தீங்கன்னா ரத்தம் சூடு ஏறும். சூடு ஏறினாலும் கூட அந்த உரையில் இருக்கிற கருத்து செறிவும் அந்த நகைச்சுவையும், அந்த நகைச்சுவையோடு கூடிய அந்த கருத்து நம்ம உள்ளத்துக்குள்ள ஆழமா பதிஞ்சு அதை சிந்திச்சு அதை உள்வாங்கிறதுக்கே 3 நாள் ஆகும். நம்ம ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி வர்றதுக்கு, அவர் பேச்சிலிருந்து மீண்டு வர்றதுக்கே 3 நாள் 4 நாள் ஆகும். அப்படிப்பட்ட பேச்சாளர். அவருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. சமகாலத்துல பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவர் வந்து அவருடைய திரை கவர்ச்சி, பல படங்களில் ஹீரோயினியா நடித்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு தலைமை பதவிக்கு வர்றாங்க. அவங்க போற இடத்துலயும் பல லட்சம் பேர் கூடுவாங்க. அவங்க கிட்டயும் அந்த ஆளுமை பண்பு இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு கலவரம் எல்லாம் நடந்ததில்லை, உயிரிழப்புகள் நடந்ததில்லை. அதே மாதிரிங்க 2006ல தேமுதிக சார்பில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மதுரை மாநாடுன்னு ஒரு நடத்தினார். 15 லட்சத்துக்கும் மேலங்க, அவ்வளவு தொண்டர்கள். அதுல விஜயகாந்த் ரசிகர்களும் உண்டு, பொதுமக்களும் உண்டு, அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் இருந்தாங்க. அவ்வளவு ராணுவ கட்டுப்பாடா நடந்தாங்க. அதுல கடைசியா அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேப்டன் எந்திரிச்சு என்ன சொன்னார் தெரியுங்களா? தொண்டர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க எல்லாம் வீடு போய் சேர்ற வரைக்கும் என் உயிர் எங்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கு. நீங்க போய் பத்திரமா சேர்ந்துட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு பிறகுதான் எனக்கு உயிரே வரும்னாரு. தலைவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பாதுகாப்பா தங்களையும் பாதுகாத்துக்கிட்டாங்க. பொதுமக்களுக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாம, ஒரு உயிர் சேதம் கூட இல்லாம வீடு போய் சேர்ந்தாங்க. அப்படி ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். சமகாலத்துல பாத்தீங்கன்னா ஐயா வைகோ அவர்கள், அவர் பேசாத எழுச்சி உரையா? அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்த போது திருச்சியில கூடின கூட்டம் தமிழகமே ஸ்தம்பிச்சுது. ஆனா எந்த உயிரிழப்பும் நடக்கல. ஏன்னா அந்த கட்டுக்கோப்பு, அந்த ஆளுமை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய உரை, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல அதிக மாநாடு, அதிகமா மக்களை சந்திக்கிற ஒரு தலைவர்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன். எந்த இடத்துலயும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கல. 10 லட்சம் பேர் கூடினாலும் 10 லட்சம் பேர் நீங்கள் வீட்டுக்கு போய் சேருகிற வரை நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், என் இடத்திற்கு நான் செல்ல மாட்டேன், அனைவரும் பத்திரமாக போய் சேர்ந்து விட்டீர்களா
என்ற செய்தியை கேட்டு பின்புதான் நான் உறங்குவேன். ஐயோ, தலைவர் சொல்லிட்டாரே, அவரு தூங்காம கிடப்பாரு, சாப்பிடாம கிடப்பாரு, நம்ம பத்திரமா போகணும் அப்படி நினைச்சுக்கிட்டு வண்டியில 60ல போறவன் கூட 40ல போவான், 80ல போறவன் 60ல போவான். ஆனா பத்திரமா போய் வீட்டுக்கு சேர்ந்து எல்லாரும் போய் பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் 3:30 மணி 4 மணிக்கு சாப்பிட்டதெல்லாம் நான் எல்லாரும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களை மக்களை சந்திக்கிறேன்னு ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்காங்க. மக்களை பாக்குறாரு. அங்கேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அவர் பேசுறத கேட்கிறாங்க, பத்திரமா வீட்டுக்கு போறாங்க. அப்போ கடந்த காலங்கள்லயும் சரி, நிகழ்காலங்கள்லயும் சரி, கூடுகிற கூட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்கிறத நம்ம பார்த்தது இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, இன்றைக்கு விஜயை நம்பி இருக்கிற அவருடைய தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரிங்க. இப்ப டேம்ல தண்ணி நிறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை கொஞ்சம் கொஞ்சமா திறப்பாங்க. ஒரே விட்டா திறந்து விட்டா என்னாகும்? பல கிராமங்கள் அடிச்சுட்டு போயிடும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா திறப்பாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வெளியேறி ஒரு சமநிலைக்கு அது வரும். அது மாதிரி இன்றைக்கு விஜயை ரசிக்கிற அந்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைக்கு தானே, தமிழ் சமூகத்து பிள்ளைக்கு தான், நம்ம சொந்தக்கார பிள்ளைக்கு தான். ஆனா ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி அவங்க புறப்பட்டு வராங்க. அதை கட்டுப்படுத்துறது யாரு? ஒரு தலைவனுடைய கடமை அல்லது 2ஆம் கட்ட பொறுப்பாளர்களுடைய கடமை. இப்படி ஒரு காட்டாற்று வெள்ளமா அந்த இளைஞர்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுதான் தப்பு. நான் மேல சொன்ன தலைவர்கள் எல்லாம் தங்களுக்கு அந்த தொண்டர்களை அரசியல் படுத்தி ஒரு அரசியல் புரிதலை உருவாக்கி தங்கள் கட்சி தொண்டர்கள் என்ற பாசத்தோடு அவங்கள வச்சிருக்காங்க. அவங்களும் அப்படிதான் காட்டாற்று வெள்ளம் மாதிரி புறப்பட்டு வந்த தொண்டர்கள் தான். ஆனா அவங்களுக்கு அரசியல்னா என்ன, கூட்டங்கள்ல எப்படி நடந்துக்கணும், அரசியல் பக்குவம்னா என்ன, மற்ற தலைவர்களை ஒப்பிட்டு பேசும்போது எப்படி பேசணுங்கிறதெல்லாம் அந்த தலைவர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. பயிற்சி பாசறைகளை வச்சு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டு விஜய் எங்க நிக்கிறார் அப்படின்னா, இந்த இளைஞர்கள் இப்படித்தான் கொந்தளிச்சு கொதிப்போடவே இருக்கணும், இதை வச்சு நாம ஆதாயம் தேடணும்னு நினைச்ச இடம் அந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப தவறு. இந்த ஆர்ப்பரிப்பு, இந்த கொந்தளிப்பு, இந்த காற்றாற்று வெள்ளம் போலான எண்ணம் தான் தனக்கான செல்வாக்க நிலைநிறுத்திக்கிற இடம் அதுதான் அப்படின்னு அவங்கள கண்டுக்காம விட்டாரு பாத்தீங்களா. அந்த புள்ளிதான் விஜய் எடுத்த தவறான புள்ளி. அந்த புள்ளிதான் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எடுத்த தவறான புள்ளி. ஆக கரூர் கோர சம்பவத்திற்கு காரணம் திரண்டிருந்த அந்த தொண்டர்கள் காரணம் அல்ல. ஏன்னா இப்படிப்பட்ட ரசிகர்கள் எல்லா ஸ்டார்களுக்கும் உண்டு. அந்த ஸ்டார்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஆவேசமும் கொந்தளிப்பும், தலைவனை பார்க்கணுங்கிற எண்ணமும், அவர் பேசுவதை கேட்கணுங்கிற எண்ணமும், தலைவன் ஒரு தடவை நம்மளை திரும்பி பாத்திர மாட்டானா அப்படிங்கிற அந்த வேட்கையும் இருக்குல்ல, அதுதான் வேகமா மாறும். இந்த வேகத்தை கட்டுப்படுத்தி அந்த இளைஞர்களை தன்னகப்படுத்துது, அதாவது தன் வயப்படுத்துவது, தான் சொன்னதை கேட்க வைப்பது அப்படிங்கிறதா ஆளுமை தன்மை. அந்த ஆளுமை தன்மையில் தவறியது இந்த கோர சம்பவத்திற்கான ஒரு காரணம். அதனால எல்லாருமே தாவேகா தொண்டர்களை பாஞ்சு குதறது அல்லது அவங்கதான் காரணம்னு அவங்க மேலேயே நம்ம திட்டிட்டே இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. இப்ப விஜய் ரசிகரா என் பொண்ணு, என் பையன் இருக்கா அல்லது என் பொண்ணு இருக்கா அல்லது எங்க வீட்டுல யாராவது இருந்தா நீ விஜய் ரசிக்கிறீல்ல, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவோம், திருத்துவோம். இப்படித்தான் நம்ம அவங்கள பார்க்கணுமே ஒழிய. ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் சக்திங்கிறது நம்ம நாட்டுக்கு தேவை. இவங்க வீணாயிடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறை எல்லாத்துக்கும் இருக்கணும். ஆளுங்கட்சிக்கு இருக்கணும், ஊடகவியலாளர்களுக்கு இருக்கணும். இன்றைக்கு தாவேகாவையும் அதனுடைய தொண்டர்களையும் கடுமையா விமர்சனம் பண்ற எல்லாருக்கும் அந்த பொறுப்புணர்வும் இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம விஜய்க்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு திரண்டு இருக்கிற இந்த கூட்டம் என்பது சாதாரண கூட்டம் அல்ல. ஏன் உங்களை ரசிக்கிறாங்க, ஏன் உங்களை பின்தொடர்றாங்க, தலைவன் எவ்வளியோ அவ்வளியே நாங்களும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அவங்களை நல்வழிப்படுத்துறதும், நல்வழிக்கு இல்லாம இதே மாதிரி ஒரு அறிவற்றவர்களா வைத்துக் கொண்டு ஆதாயம் தேட நினைப்பதும் தவறு. அதேபோல் நீங்கள் சுயமாக சிந்திங்க. உங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த RSS தன்மையுடைய அவர்கள் எல்லாம் கழிச்சு கட்டிருங்க. ஒரு நல்ல அரசியல் சக்தியா நீங்க எழுந்து வரணும்னா முதல்ல சுய பரிசோதனை அவசியம். அரசியல் படிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. உங்களால அரசியல் படிக்க முடியலையா, உங்களுக்கு முன்னால இருக்கிற தலைவர்களை படிங்க. அந்த தலைவர்கள்ட்ட நம்ம பாடம் இருக்கு. அந்த பாடத்திலிருந்து நீங்கள் கத்துக்க வேண்டியது ஏராளம் இருக்கு. ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறது, தாவேகா தொண்டர்கள் என்று கூறப்படுகிற அந்த இளைஞர்கள் நம்ம பிள்ளைங்க, நம்ம பசங்க,
நம்ம சமூகத்து பிள்ளைங்க, நம்ம தமிழ் சமூகத்து பிள்ளைங்க, அவங்கள கரிச்சு கொட்டி திட்டி தீர்க்காம அவர்களை எப்படி நல்வழிப்படுத்துறதுங்கிறத யோசிப்போம். நிச்சயமா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.